பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 94வது அதிகாரம் 19வது வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் விசாரப்படும் போது, அதாவது நம்முடைய உள்ளத்தில் கவலைகள் பெருகும்போது சொல்றா, நீர் எனக்கு ஆறுதல் கூறி எனக்கு மகிழ்ச்சியை அளித்தீர் என்று சொல்லுகிறான். உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது ஆண்டவரே என்று சொல்லுகிறான். நம்முடைய மனதில் பல நேரங்களில் கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள், இது எல்லாம் ஒரு கூட்டமாய் வந்து நம்ம அழுத்தம். ஐயோ, என்ன ஆகுமோ, நாளைக்கு எப்படி இருக்குமோ, அப்படி பல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை கொடுத்து, நம்முடைய எண்ணங்கள் நம்மை குழப்பமடைய செய்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தனியாக இல்லை. இந்த வசனம் சொல்லுது, அவர் நம்மை தேற்றுகிறார். நான் இப்படி சொல்லுவேன், தாவீது சொல்வது போல மனதில் குழப்பம் அதிகமான நேரத்தில் தேவனுடைய ஆறுதல் தாங்க நம்மை தாங்குகிறது. உலகம் நமக்கு ஆறுதல் தரும், ஆனால் அது தற்காலிகமானது. தேவன் தரும் ஆறுதல் நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடியது. அது நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதுங்க. இந்த கால வேளையில் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 61:2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என்னுடைய இருதயம் பாரத்தால் தொய்ந்து போகும்போது நான் உம்மை கூப்பிடுவேன். நான் எங்கே இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை அங்கே இருந்து மீட்டு என்னை உயரமான இடத்துல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இன்றைக்கி எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நான் சொல்லுவேன், 2 கொரிந்தியர் 1:4, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆறுதலினால் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா உபத்திரவத்திலிருந்தும் உங்களால் விடுவித்து கொள்ள முடியும். அதற்கு வேண்டிய திராணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். உங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த உபத்திரவம் உங்களை விட்டு கடந்து போகும். அந்த உபத்திரவத்தை கடந்து போவதற்கு வேண்டிய திராணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த உபத்திரவத்தை கடந்து போகக்கூடிய ஆண்டவரே ஆறுதலை, திராணியை
ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நாளை கர்த்தர் ஜெயமாக்கும், ஜெயமாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.